would like to appreciate and take our time to thank our honorable chief guest, Srimati Menaka Sanjay Gandhi, for attending this event. It's truly an honor and blessing for us to be in the midst of you today. Thank you, ma'am. Thank you so much. So to begin the program, Tamil Thai வாழ்த்துடன் இந்த program ஆரம்பிச்சிடலாம். I request all of you to stand. இல்ல சத்தம் இல்லனா ரத்தம் இல்லையா, இது மூணுமே எப்பவுமே இருக்கும். ஆனா இந்த படம் பொறுத்தவரை அது எதுவுமே கிடையாது. ஆனாலும் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு படைப்பு அப்படின்லாம் சொல்லணும் இந்த படம் பொறுத்த வரைக்கும். அண்ட் ஒவ்வொரு ப்ரொடியூசருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கஷ்டம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா என்ன, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், படம் எடுக்கிறதுனாலே ஹீரோக்காக வெயிட் பண்ணுவாங்க இல்லையா. ஆனா இந்த படத்துல அந்த கஷ்டமும் இல்லை. ஏன்னா இந்த படத்தோட ரியல் ஹீரோ ஒரு டாக். ஐ திங்க் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. The dog is already here. ஸோ மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக இந்த படத்துல வந்திருக்காரு. ஸோ அவரை ஒரு கொடுத்த நிறைய விஷயங்கள் தான் இந்த படத்தை அடுத்த கட்டம் இப்படியும் ஒரு கதை இருக்குமா அப்படின்னு நிச்சயமா உங்க எல்லாரும் பார்த்துமே யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு படைப்பு தான் கூரன் அப்படின்ற படம். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த படம் அப்படின்னும் பொழுது ஒரு நாயை சம்மந்தப்பட்ட ஒரு சப்ஜெக்ட். ஸோ யாரை கூப்பிடலாம் அப்படின்னு ஒரு பெரிய யோசனையே எங்களுக்கு இல்லை. ஏன்னா I think she's been known for all these years as an animal activist. And அது மட்டும் இல்லாம I think ஒரு animal இவ்ளோ ஒரு love and affection கொடுத்து இத்தனை வருடமா she's been doing that service with so much love and ease. So it's our respect, ma'am, to be here today and to invite you for the audio launch of Kuran movie. So once again, thank you so much for joining today. இதை தொடர்ந்து கூரன் ஆல்ரெடி டைட்டில் பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்காக கூரனுடைய மோஷன் போஸ்டர் மற்றும் லிரிக்கல் வீடியோ இதோ உங்களுக்காக. சீஃப் கெஸ்ட் ஆன் தி ஸ்டேஜ் ஸ்ரீமதி மேனகா சஞ்சய் காந்தி அவர்கள். Thank you, ma'am. Once again, thank you so much for joining the audio launch of Kuran. Thank you. Thank you, ma'am. அடுத்தபடியாக I would like to call upon Director Nitin Vemupati onto the stage, please. Thank you. அடுத்தபடியாக I would like to call upon Music Director Siddharth Vipin onto the stage, please. Thank you, Siddharth. அடுத்தபடியாக இன்னைக்கு இந்த நிகழ்வு இவ்வளோ அருமையாக நடந்திருக்குன்னா இந்த ஒரு மனிதருக்கு கண்டிப்பா ஒரு கைத்தட்டு கொடுத்தே ஆகணும். Because he's all the way from Atlanta. I would like to call upon Sundar onto the stage, please. அடுத்தபடியாக I would like to call upon Director Ponram sir onto the stage, please. அடுத்தபடியாக very own favorite actor YG Mahendran sir onto the stage, please. அடுத்தபடியாக Director M Rajesh அவர்கள் onto the stage, please. அடுத்தபடியாக I would like to call upon Vimala Bridge அவர்கள் onto the stage, please. இங்க இருக்கியா? இங்க வராது. இங்க போலாம் பத்தல. ஒரு பாத்து வரு.
அடுத்தபடியாக I would like to call upon Shobha Chandrasekhar onto the stage, please. நிஜ வாழ்க்கையிலும் ரொம்ப பிரின்சிபலோட வாழக்கூடிய ரியல் கேப்டன் S.A. சந்திரசேகர் அவர்களை அன்புடன் மேலே அழைக்கிறோம். We will light the lamp. So to light the lamp, I would like to call Srimati Menaka Sanjay Gandhi to do the honor, please. Along with Menaka ma'am, I would like to call Shobha Chandrasekhar, Vimala Brito, உட்காந்துருங்க நிக்காதீங்க யாரும். And yes, I would also like to call upon everyone's favorite Vijay Antony sir onto the stage, please. Thank you so much. So அடுத்தபடியாக to give the welcome speech, I think இவரை பற்றி என்ன சொல்ல நிறைய விஷயம் சொல்லிட்டே போகலாம். He's been an Indian film director, screenwriter, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் ஒரு அவதாரம் as an actor இந்த படத்துல மற்றொரு கதையின் நாயகனாக வாழ்ந்திருக்கிற S.A. சந்திரசேகர் அவர்களை பேச அழைக்கிறோம். மைக் மட்டும் சொல்லுங்க. தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் 2 வருஷம் கழிச்சு உங்க எல்லாரும் நான் பார்க்கிறேன். ப்ளீஸ் சைலன்ஸ் ப்ளீஸ். ஒரு தமிழர்கள் ஒரு விழாவை எப்படி நடத்துறாங்க அப்படின்றத டெல்லியிலேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாங்க. அவங்க புரிஞ்சுக்கணும் தமிழர்கள் ரொம்ப டிசிப்ளினான சொல்லாம புரிஞ்சுக்கணும் ப்ளீஸ். வரவேற்புரை. எனக்கு இந்த படத்துக்கும் நடிப்பை தவிர எந்த சம்மந்தம் இல்லை. இருந்தாலும் எல்லாத்தோட வயசுல மூத்தவன்றதுனால வரவேற்புரை நடத்த கூப்பிட்டுருக்காங்க. ஃபார்மாலிட்டிஸ் இங்கே மேடையில் இருக்கின்ற அத்தனை பேரும் வாரமாட்டவர் வந்திருக்கின்ற மிஸ்டர் சுந்தர் அவர் என்னுடைய இனிய நண்பர். இந்த விழா நடப்பதற்கு இஸ் த கீ மேன். அவருக்கு என்னுடைய நன்றியை வரவேற்பை. ராஜேஷ் எப்படியோ மாதிரி ஆனால் பெரிய டைரக்டர் அவருக்கு என்று வாழ்த்து. என்னுடைய கசின் சேவியர் பெற்றோம் டாக்டர் பெரிய இந்திய ஷிப்பினுடைய சேர்மன். அதெல்லாம் சொல்றதை விட உங்களுக்கு ஈஸியா மாஸ்டர் தயாரிப்பாளர் அவர்களை நான் போர்டு வரவேற்கிறேன். ஏன்னா ஒரு மாசத்துல 30 நாள் 25 நாள் உலகம் சுற்றும் வாய்ப்பு இருப்பாரு. ஒரு 5 நாள் தான் சென்னை எப்படி இருக்குன்னு பார்த்து வருவார். இப்போ வெளிநாட்டில் தான் இருந்தாரு. இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க வரணும்னு நான் அவருக்கு அன்போட கட்டளையிட்டேன். வந்துட்டார். நன்றி. பக்கத்தில் என் மனைவி இருக்கிறாங்க. அவர்களையும் வருகை என்று வாழ்த்துகிறேன். என் மனைவி பற்றி சொல்லும் போது ஒன்றே ஒன்று,
எங்க வீட்டிலேயே பெரிய கிரிட்டிக் ஆகும். ஒரு படம் எப்படி இருக்குன்னு அவங்கள வச்சு நம்ம இடம் போட்டோம்னா நல்லா இருக்குது, ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதை கேள்விப்பட்ட பிறகு ஒரு தடவை பார்ப்பாங்க. இன்னும் நல்லா இருக்குதுன்னு சொன்னா 2 தடவை பார்ப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னா 3 தடவை பார்ப்பாங்க. எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் சரி, யார் நடிச்சாலும் சரி, எவ்வளவு பிரம்மாண்டமான படமா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைன்னா போகவே மாட்டாங்க. ஆனால் இந்த குழு எங்கே வெற்றி பெற்று இருக்கிறது? இந்த இடம் குழு, இந்த கூரன் குழு இந்த படத்தை 3 தடவை பார்த்தாங்க. கூரனை 3 times. That is the symbol of success of the movie. நன்றி. என்னுடைய நண்பர், என்னுடைய 80s நான் டைரக்டர் ஆகும்போது யார் இருக்காங்களோ இல்லையோ, ஹீரோ இல்லைன்னா கூட இவர் இல்லாம நான் படம் எடுப்பேன். என்னுடைய அத்தனை படங்களே இருப்பாரு. அதன் தொடர்ச்சியாக இந்த படத்திலையும் இருக்கிறார். பொண்ணா என்னுடைய பிள்ளை வா அப்படின்னா வந்துடணும். வரியான்னு கேட்க மாட்டேன் அவங்களெல்லாம். நன்றி. இன்னும் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார், விஜய் ஆண்டனி. நம்பிக்கையின் இன்னொரு உருவம் அது. கான்பிடன்ஸ் அப்படின்னா என்னன்னா அது விஜய் ஆண்டனி. என்ன நடக்கட்டும் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிறார். அவர் வாயிலிருந்து நெகட்டிவா ஒரு வார்த்தை வர, ஒரு படம் ரிலீஸ் ஆகும், அந்த தெரியனால அப்படிதான் சூப்பர் ஸ்டார் அந்த அந்த வார்த்தை அவற்றிலிருந்து அந்த ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை. எத்தனை முறை தடிக்கு விழுந்தாலும் அத்தனை முறை மீண்டும் மீண்டும் அப்படி எந்திரிச்சு நிற்பாங்க. என்னுடைய வெல்விஷன். நன்றி. பக்கத்துல எங்க படத்துக்கு மியூசிக் டைரக்டர் வருக. இன்னும் பக்கத்துல இந்த படத்துடைய இயக்குனர் நிதின். எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மலேசியா முக்கியமா நான் இங்கே நன்றி சொல்ல வேண்டியது, வரவேற்க வேண்டியது திருமதி மாண்புமிகு திருமதி யாரும் சொல்ல வரை உங்களுக்கு தெரியும், மேனகா சஞ்சய் காந்தி. ஒரு திரைப்படத்தின் இசை வீட்டு விழாவுக்கு வந்திருக்கிறார். அவங்கள மாதிரி ஒரு சிம்பிளான பர்சன் நான் பார்க்கல. அதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் அன்போட கேட்டுக்கிறேன். இட்ஸ் a request. இட்ஸ் அவுட் அண்ட் அவுட் ஒரு சினிமா விழா இப்ப நடந்துட்டு. சினிமா அவுட் அண்ட் அவுட் முழுக்க முழுக்க கூரன் திரைப்படத்தின் மியூசிக் ஃபங்க்ஷன், மியூசிக் ரிலீஸ் ஃபங்க்ஷன். We can do pictures, but small budget pictures. To produce small budget pictures, it's very, very difficult. அதை விட அந்த பிக்சரை ஜனங்களை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு to reach the audience, public, very, very big task. அதனால தயவு பண்ணி உங்களையெல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறேன். இந்த விழா முழுக்க முழுக்க இந்த சிறு படத்தை
அது உங்க எல்லாரையும் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இதுல ஏன் மேடம் அவர்களை எதற்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்கோம்? ஒய் வெரி பர்டிகுலர். ஒரு பாரம்பரியமான ஒரு ஹிஸ்டரி படைச்சவங்க இந்த ஃபேமிலி. அந்த ஃபேமிலியுடைய ஆதி, அந்த ஃபேமிலியுடைய வாரிசு அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. இல்ல பொலிட்டிக்கல் இந்தியன் பொலிட்டிக்கல்ல இத்தனை ஆண்டு காலமாக so many years she has done services. அதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. பார்லிமெண்ட் மெம்பரா, மத்திய அமைச்சரா, இருக்காங்க. அதுக்காக கூப்பிட்டுருக்கோமா? இன்னும் எல்லாத்தையும் தாண்டி அவங்களுடைய மனித நேயத்துக்காக, அவர்கள் ஹியூமனிட்டி, அந்த ஹியூமனிட்டிக்காக தான் கருணை உள்ளம், கருணையான உள்ளம். அடுத்தது சிம்பிளிசிட்டி, அதுக்காக கூப்பிட்டு. நான் பல தலைவர்களை பார்த்துருக்கிறேன். ஆனா I never seen such a lady like this. Very simple. நான் டெல்லிக்கு போய் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பர் சுந்தர் அவர்கள் தான் இந்த விழா நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானவர். அவர்கிட்ட நான் சொன்னேன், எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க டெல்லியில. I want to go and meet and invite for the function அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், no sir, she is very simple lady sir, we put a mail அப்படின்னு ஒரு மெயில் போட்டேன். only mail. Next day response வருது, what's your content or what you are inviting me. அந்த படத்துடைய கண்டென்ட் ஒரு நாயை நாங்கள் ஏன் படம் எடுத்திருக்கோம். நாயுடைய உயிரும் மனித உயிரும் ஒண்ணுதான். அதை நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும், விலங்குகளுக்காக மனிதர்கள் வாழ வேண்டும். For animals, humans should live. Peoples for animal. 1992 என்று அதிலிருந்து அந்த அமைப்பு ஆரம்பிச்சு. அந்த அனிமல்ஸ் குழந்தைங்க மாதிரி பெட் லவர். எங்க படம் ஒரு நாயை மையமாக வைத்து அந்த நாயை சுற்றியே எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த ஒரு டாகுடைய சந்தோஷம், சோகம், வேதனை, போராட்டம், இதை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். இப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு மனித நேயம் உள்ள ஒரு தாய் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த கண்டென்ட் அனுப்பிச்சோம். இமிடியேட்டா அவங்க ரிப்ளை பண்றாங்க. 17th 18th I will come there. What is our program? On 17th, if you come, you can see the movie. 18th morning, audio function is there. If you attend, you will be happy, you will be honored. Okay.
அவ்வளோதான். She came airport. நான் பயந்துட்டு நின்றுட்டு இருக்கேன். வெளியே வந்தாங்க. செக்யூரிட்டிலாம் நின்றுட்டு இருக்காங்க. செக்யூரிட்டி முன்னாடி அந்த காரில் ஏற போறாரு. அப்புறம் நீ வேற காரில் வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த காரில் உட்கார வச்சுட்டு நானே என் மனைவி அவங்க 3 பேரும் ஒரு காரில் வரோம். சக்சஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. I never expect this. Thank you, madam. Thank you very much. ஒரு நெக்ஸ்ட் டோர் ஒரு பர்சன் மாதிரி எங்கிட்ட சரளமா பேசுறாங்க. அவ்வளவு சிம்பிளிசிட்டி. அவங்க இந்த நிகழ்வுக்கு வந்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ ஐ வெல்கம் யூ ஹார்ட்டி வெல்கம். சொன்னாங்க அந்த படத்தை பத்தி. அதாவது இங்க உட்கார்ந்து இருக்க அத்தனை பேரும் இந்த படம் பார்த்துட்டாங்க. ஸோ இந்த படத்தை பத்தி நான் சொல்றதை விட அவங்க சொன்னா நல்லா இருக்கு. Yesterday, Madam also has seen the movie. எங்க இந்த பசங்க எல்லாம் யூத் பசங்க ப்ரொடியூசர் விக்கி இங்க பாருங்க டைரக்டர் எல்லாமே 25 வயசு பசங்க. மியூசிக் டைரக்டர் அவருக்கு 21 வயசு தான் நினைக்கிறேன். எல்லாமே யூத் இளைஞர்கள், புது ரத்தம். அதனால புது கண்டென்ட் அவங்களால கொடுக்க முடியும். கண்டென்ட் அது ஒன்று மட்டும் நான் சொல்றேன். இது ஒரு பிரம்மாண்டமான படம் இல்லை. ஆனா பிரம்மாண்டமான ஒரு கரு உண்டு, ஒரு விஷயம் இருக்கு. அது பெரிய பிரம்மாண்டமாக இதுவரை நீங்கள் திரையில பார்த்துக்க மாட்டீங்க. அது மட்டும் என்னால சொல்றேன். மற்றதெல்லாம் படம் பார்த்தோம்னு சொல்லுவாங்க. என்னை இதுல ஒரு கதாபாத்திரமாக நடிக்கிறது வச்சிருக்கிறார்கள் டைரக்டர். ஆக்சுவலா 75 வயசு ஓல்டு மேனா நடிக்க வச்சிருக்காரு. ஆக்சுவலி ஏஜ் எனக்கு 25. 25 பட் 75 நடிக்க வச்சிருக்காரு. நீங்களே 25னா நான் இன்னும் பிறக்கவே இல்லை. இல்ல ரொம்ப கஷ்டமான விஷயம். அதாவது 75 வயசு 25 நடிக்கலாம், 25 75 நடிக்க முடியும். நடிக்க வச்சிருக்காரு. மெதுவா பேசணும், மெதுவா நடக்கணும், மெதுவா எந்திரிக்கணும், மெதுவா உட்காரணும். அப்படி நானும் எங்களுக்கு தெரிய இத்தனை படங்கள் பண்ணியிருக்கிறேன். பட் இதுல அவர் என்ன சொன்னாரோ நான் பண்ணியிருக்கேன். ஸோ அனைவருக்கும் என்னுடைய நன்றி. விழாவுக்கு வந்தது. மற்றபடி இந்த படத்தை பார்த்தவர்கள், those who have seen the movie, they will tell their opinion, they will tell you their. ஒன்று நான் ஒரு விஷயம், yesterday Madam has seen the movie. In the end, I think she has said yes. அவங்க கண்ணீரை பார்த்தேன். அங்கேயே பசங்க ஜெயிச்சிட்டாங்க எனக்கு தோணுச்சு. அவங்களுடைய ஃபீலிங்க ஐ திங்க் she will finish. She will tell me her feelings, everything. Thank you. எல்லாரும் பற்றி பேசிட்டேன். விமலா பிரிட்டோ, பிரிட்டோ என்னுடைய சிஸ்டர் டாக்டர், அதனால விட்டுட்டேன். என் சொந்தம், யாரும் என்னுடைய உறவு. என்னம்மா இப்போ ஃபோன் பண்ணாலும் என்னம்மா என்ன செய்யணும், என்ன வேணும் அப்படின்னு அன்போட பாசத்தோட கேட்கக்கூடிய ஒரு ஜீவன் எனக்கு இருக்கிற சொந்தம். வெல்கம். தேங்க்யூ.
warm welcome speech கொடுத்திருக்காரு சார் அப்படினா சொல்றேன். சோ அவரை தொடர்ந்து அடுத்தபடியாக நான் யாரை கூப்பிட போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் இந்த ஊர் வரும்போது ஒரு வார்த்தை கூட தமிழ் பேச தெரியாது. ஆனா அவர் போய் சேர்ந்த ஸ்கூல் பயங்கரமான மிலிட்டரி ஸ்கூல். அது எந்த ஸ்கூல்ல நிறைய கண்டுபிடிச்சிருக்கீங்க. SAC சாரோட ஸ்கூல்ல போய் தமிழ் கத்துக்கிட்டு அதன் பிறகு வந்த படம் தான் நம்மளோட கூறு. So I would like to call upon Director Nitin Vembupati அவர்கள் to share few words. எல்லாருக்கும் வணக்கம். Press, media and our guests and to our honorable Chief Guest Madam, Managakan Madam, thank you. Thank you for your presence here. என் பேர் நிதின் வேம்பாடி. நான் சினிமா வாய்ப்புக்காக சென்னை வந்துட்டேன். சினிமா வாய்ப்புக்காக சென்னை வந்துட்டாங்க. நிறைய கம்பெனிஸ்க்கு ட்ரை பண்ணியாச்சு, ஆனால் வேலைக்கு ஆகலை. At the same time, producer Vicky also searching for a good story, seeking. One fine day, we met together. He listened my story. Immediately he accepted. Okay. After that, we started a war together. And a cinema war. So, Vicky as a shield, war material. Okay, I am as a knife. ஒரு ஷீல்டு ஒரு நைஃப் மட்டும் பத்தாது வார்க்கு. ஸோ வார் பண்ணணும்னா ஒரு கிங் வேணும். ஸோ கிங் மீன்ஸ் த ஆக்டர். ஸோ we together discussed so many times. So we need a king. Yes. After some time, நானும் விக்கி SAC சாரை அப்ரோச் பண்ணோம். I told the story to his sir. My sir 2 hours interrogated my script. Investigation பண்ணி, interrogation பண்ணி, postmortem பண்ணி, என்னோட ஸ்டோரியை அக்செப்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் எனக்கு கிங் பிடிச்சாச்சு. ஸோ அப்போ வரைக்கும் என்னோட வார் இந்த சைடா அந்த சைடா and you were thinking. But after joining SAC sir in our project, war one side ஆயிடுச்சு. So I thought that I strongly believe we are going to win this war. அப்படி ஸ்டார்ட் பண்ண படம் தான் குரன். So I want to tell why I made my debut film in Tamil film industry. You know, Tamil film industry always encourages different content and always welcomes new talents. So அதுக்கு தான் I made my debut film here. Before I coming to the Tamil Nadu, I doesn't know about anything actually. After coming here, after staying here 2 years, I understand that it is Tamil Nadu mattum illai. This is land of talent. So I am very happy to be a part of Tamil film industry. Thank you, sir. So I want to say about the dog now. You know, the dog I can't say the dog. It's a mother. So the feelings, the everything captured in a single take. ஏன்னா மனுஷ கண்டே இந்த மனுஷ மேல ஹியூமன் பீயிங் மேல நான் நல்லா நடிக்கிறேன். It was acted very good. All movies we can see that dog expressions they will do some CG works or VFX. But in the படத்துல we didn't do any CG work for the dogs. Everything the live expressions. அதுக்கு ஃபுல்லா the credits to the trainer Chandu. Thank you, sir. And I want to say about the sir. Sir, in the படத்துல SSR acting it's so settled and it's very difficult to act with the animal. And we can't, animal won't mold. So sir should be molded to the animal. So animal kaga sir mold I act பண்ணாரு. This is a very difficult task. Sir, you made it, sir. Thank you for doing that. And ரொம்ப patience he did. And so finally I completed the film. So everyone is congratulating that
you directed SAC sir, you directed SAC sir. And the water and the tag, the director, I directed SAC sir and the tag and the student of SAC sir is very precious word for me. So sir, I learned from you so many things sir. Sir teach me discipline, cinema discipline, and in the dialogue portion, screenplay portion, everything I learned from you sir. And thank you very much for teaching me sir. And thank you very much. And thank you very much, Mama. Thank you very much. Thank you. Thank you. இன்னொரு பெருமையான விஷயம், இந்த படத்தை ட்ரீம் வாரியர்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனுடைய பார்ட்னர் சார் குகன் அவர்கள். Thank you. So, அடுத்தபடியாக, wow, the hero is here already. Wow, கைதட்டல் கொடுத்தலாமே. Hero stage வந்துட்டாரு. So yes. டாக் கூட தெரியும் யாரை பார்த்தா பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்தபடியா நான் யாரை கூப்பிட்டு போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்கோர்ஸ் இன்னைக்கு இருக்கிற ஒரு காம்படிட்டிவான வேர்ல்ட்ல வந்து அவருக்கான இடத்தை அவர் பிடிச்சிருக்காரு. அவருக்கு நிகர் அவர் மட்டும் அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரான்னு தான் சொல்லணும். So I would like to call upon Siddharth Vipin, music director for this film, to share a few words, please. Thank you for the introduction, music sir. Welcome. Thank you all for coming for this event. Thank you for gracing us with your presence. Press media, all the directors and all the amazing people on stage, thank you. Thank you for Akzi to come here. SAC sir, third point. So director introduce பண்ணும்போது அவர் சொன்னாரு, என் பையன் மாதிரி இவருக்கு என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அப்போ நான் கேட்டேன், அப்பா ப்ராப்பர்ட்டியில் ஏதோ ஷேர் வருமானு கேட்டேன். இல்லை பையன் மாதிரின்னு சொன்னார் அவர். ஸோ திஸ் மூவிஸ் ஐ திங்க் ஆல் மை மூவிஸில் ஃபஸ்ட் டைம் ஒரு எமோஷனலான மூவி I've done. And எவ்ரி சீனில் அவ்வளோ லவ் இருக்கு இந்த படத்தில், அவ்வளோ emotion is there. Nitin, I think first time director, thank you so much. First time director Madhi in the padam. Of course, with the guiding hand of SAC sir, every frame, the cameraman, the editor, everyone has done a wonderful job in the movie. YG Mahindran is a super paniyirukkaru, and the movie is carried over by 3 people: Hakti, the dog, and YG sir, and SAC sir. The song in the movie we discuss பண்ணும்போது my lyricist Muttamil came on and come on. After lyricist Muttamil, we wanted a song which was an emotional song, and ஒரு singer நான் கொண்டு வந்தேன், ஸ்ரீகாந்த் ஹரிஹரன். பாடிட்டு சர்ச் பண்ணி இந்த சிங்கர் நல்லா பாடுறாரு பான்னு சொன்னாரு. இல்லை சார் அவர் சிங்கர் அதனால தான் நல்லா பாடுறாருன்னு சொன்னேன். ஏன்னா இப்போலாம் மோஸ்ட்லி சிங்கர்ஸ் பாடல. ஸோ எல்லாருமே படம் பாருங்க. I'm sure you'll all enjoy it. It's an emotional ride. I'm a pet lover, and with pet on a life, how important it is more than a human being in our culture. Thank you to all my musicians. Thank you to God, and thank you to my beautiful wife here. I hope you all enjoy the movie. Thank you so much. Thank you so much. அடுத்தபடியாக நாங்க சொன்ன மாதிரி தான் இந்த நிகழ்வு இன்னைக்கு இவ்வளவு அருமையாக நடந்துட்டு இருக்குன்னா, he has come all the way from Atlanta, the great businessman Mr. Sundar அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க. எல்லோருக்கும் வணக்கம். இது ஒரு எதிர்பாராமல் ஏற்பட்ட ஒரு நிகழ்வு. எனது நண்பர் SAC கேட்டதற்கு நாங்கள் நான் சொன்ன அறிவுரைப்படி அவர் செய்தது ஏற்பட்டது. இந்த திரைப்படத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், இந்த படத்தில் அவர் காட்டியிருக்கிறார் மனுநீதி சோழன் ஒரு
வசூலுக்காக எப்படி நீதி வழங்கினார் என்று. ஸோ அதில் அவர் என்ன கூறியிருக்கின்றார் என்றால், தமிழ் மக்களிடத்தில் அந்த காலத்திலேயே விலங்குகளுக்காக நீதி வழங்கப்பட்டிருக்கிறது, அது இந்த காலத்திலும் வழங்கப்பட வேண்டும் என்று அவர் உலகத்திற்கு இந்த திரைப்படத்தின் மூலம் நிரூபிக்க விரும்புகிறார். அது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அதற்கு தகுந்த ஒரு விலங்குகள் மேல் பற்றுள்ள ஒருவரை அழைக்க வேண்டும் என்று நினைத்துதான் Chief Guest Mrs. Menaka Sanjay Gandhi here. She also came all the way from Delhi to join this event. So we are very happy. My special thanks to Mrs. Menaka Sanjay Gandhi and all other people who came here for this event. Thank you. அடுத்தபடியாக டைரக்டர் அண்ட் ஸ்கிரீன் ரைட்டர் மிஸ்டர் பொன்ராம் சார் ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறாங்க. வணக்கம். எனது குருநாதர், என்னோட ஆசிரியர், அப்பா திரு எஸ்.என். சார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். என்னுடைய இந்த ஃபங்க்ஷனில் நான் ஒரு விஷயம் என்னன்னா, அந்த படம் பார்க்கும்போது ஒரு விஷயம் நான் நினச்சேன். இந்த மழை எல்லாருக்கும் பிடிக்கிறது மாதிரி, இயற்கை எல்லாருக்கும் சொந்தங்கிற மாதிரி, இந்த மனுஷன் மட்டும் இந்த பூமியில் வாழவில்லை, அனிமல்ஸும் சனி ரைட்ஸ் இருக்கிறது அந்த படத்தோட கான்செப்ட். இப்படி மனிதன் சொல்ற ஒரு கான்செப்ட் அழகாக அற்புதமாக அந்த படத்தை காமிச்சிருக்காங்க. எங்கெல்லாம் எப்படி ஒரு குரு அப்படின்னா ஒரு சில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லலாம்னு நினச்சேன். டைம் மாதிரி தெரியல, என்ன சொன்னேன். நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் வந்தோம். இது ஒன்றுமே தெரியும். ஒரு மாதிரி தான் நாங்கள் வரும்போது சார் ஒன்றா லேட்டாக வந்துட்டேன். 8 மணிக்கு வர சொன்னார், 8:30 வந்துட்டேன். அப்போ சார் சொன்னாங்க, நீ சரியான நேரத்துக்கு வா, உனக்கு திறமை இருக்கோ இல்லையோ, உங்கள் திறமை ஆக்கண்டா, நீ நேரத்துக்கு வாடா அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அந்த நேரத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணோம். ஒரு முறை சார் வந்து லண்டன் போயிட்டாங்க. 3 months நினைக்கிறேன் போயிட்டாங்க. நானும் ராஜேஷ் ஒரு போயிட்டு இருந்தோம். அப்போ மேனேஜர் ராமன் இருந்தார். 3 மாதம் நாங்கள் எந்த ஆஃபீஸ் போவோம், சாப்பிடுவோம், படங்கள் பார்ப்போம், அவ்வளோதான். வேறு எதுவும் ஒர்க்கு எதுவும் இல்லை. அப்போ நான் சார் சம்பளம் கேட்டேன். சார் சம்பளம் கொடுக்கணும் சார், எந்த வேலையுமே செய்யலை, எப்படி சம்பளம் தர முடியும் அப்படி. மேனேஜர் ராமன் இல்லைன்ட்டு என் சார்ட்ட கேளுங்க சார், அவர் கொடுப்பார்ல கேளுங்க சார். அதெல்லாம் கேட்க முடியாது, சம்பளம் கிடையாது, சார் வந்தால் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் ஒரு நாள் சார் கால் பண்ணும்போது நான் கேட்டேன், இந்த மாதிரி பொன்ராம் ராஜேஷ் ஸ்டைல் வராங்க போகிறாங்க, ஒரு வேலை செய்யறதில்ல, சம்பளம் கொடுக்கணுமா அப்படின்னு. அப்போ அவர் சார் சொன்னார், நான் கொடுக்காதுன்னு சொல்கிறேன் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு குருனா எப்படி இருக்கணும் அப்படிதான் அவங்களுக்கு. ஸோ படம் பார்க்குறதாலும் சரி, ஒரு தேட்டரில் படம் பார்க்குறதாலும் சரி, எந்த படம்னாலும் பார்த்துருக்கணும். நாங்கள் அதுக்கான டிக்கெட் காசு கொடுத்துருவாரு, அதுக்கான பேமெண்ட்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு குரு ஒரு குரு எங்களை எப்படி வளர்த்தாரு அப்படின்னா, நானும் ராஜேஷ் ஒரு டேரக்டராக இந்த இடத்துல நிற்கிறேன்னா அது எங்களோட குருநாதர் தான். ஸோ அவருக்கு எங்களுக்கு நன்றி. ஒவ்வொரு மேடையும் நாங்கள் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறோம், எப்பவுமே நன்றி சொல்லுவோம். சரி, இந்த விழாவுக்கு வந்திருக்கிற அனைவரையும் எங்கள் சார் நாமங்களில் வரவேற்கிறேன். ஆடியன்ஸ் இன்ஸ்டன்ட் ஆண்டனி அண்ட் சித்தார்த் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். டேரக்டர் சூப்பராக பேசுகிறாங்க. அவர் பேசுகிறது சரியாக இருந்துச்சு. ஒரு தமிழ் அழகாக பேசிட்டாரு. ஒரு ஷார்ட் டைம் தமிழை கற்றுக்கிட்டு சூப்பராக தமிழ் பட மாட்டீங்க. வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அண்ட் ஒய்ஜி சார் இதில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒய்ஜி சார் ரொம்ப நாள் நட்பு, இப்போ சமீபமாக நல்ல நட்பு, ஒரு ட்ராமா நான் போவேன். ஸோ இதில் சூப்பராக பண்ணியிருக்காரு ஒய்ஜி சார், ரொம்ப ஸ்டெண்டலாக பண்ணியிருக்காரு. அந்த கோட் சீனில் வந்து இந்த டாக் ஹேண்டில் பண்ணுற விதம் இல்லையா, சூப்பராக சரியாக பண்ணியிருக்கு சார். அண்ட் சோபா மேம் அண்ட் பிரிண்டோ சார் அண்ட் மிஸ்ஸஸ் பிரிண்டோ அனைவருக்கும் வருகை வந்து சாரோட நாங்கள் தான் ரிசீவ் பண்ணோம், நாங்கள் தான் எல்லாம் பண்ணோம். ஸோ அந்த வகையில் இந்த விழாவுக்கு வந்து அத்தனை பேருக்கும் இந்த பிரின்ஸ் மீடியா கைசி இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு அனிமல்ஸோடைய ஒரு ஃபீலிங்ஸ் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அதுக்கும் சட்டத்திட்டங்கள் இருக்கு, அதுக்கும் உணர்வுகள் இருக்கு அப்படிங்கிறது அந்த படத்தோட கான்செப்ட். சார் சட்டம் என் கையில் அப்படி ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து ஒரு டாக்குடைய சட்டத்தை வரைக்கும் கையில் எடுத்துட்டு இருக்காரு. ஒரு புது கான்செப்டை இந்த படத்துலேயே கொண்டு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. சார்கிட்ட ஒர்க் பண்ணதுனால இந்த படத்தை பார்க்க ரொம்ப விரும்புகிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஃபைனலி இந்த விழாவுக்காக டெல்லியில் வந்த சஞ்சய் மேனகா சஞ்சய் அவர்களுக்கு நம்ம பணிவாக வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நான் யாரை கூப்பிட்டு போறேன்னா, எந்த ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் அது கரெக்டான டயலாக் எழுதக்கூடிய அழகான ஒரு டைரக்டர் அப்படின்னா சொல்லுவேன். எம் ராஜேஷ் அவர்கள் ஒரு சில வாக்குகள் பேச இருக்கும்.
எல்லோருக்கும் வணக்கம். First of all, I would like to say thanks to Srimati Menaka Gandhi ma'am from Puran team for accepting this invitation and taking the effort to come to this function. It means a lot actually. இந்த படத்தோட கண்டென்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கண்டென்ட், ரொம்ப யூனிக்கான கண்டென்ட், ரொம்ப புதுசான ஒரு கண்டென்ட். இந்த படம் நான் பார்த்துட்டேன். ஸோ இட் டிசர்வ்ஸ் ஏ பேன் இண்டியா அட்டென்ஷன். ஸோ மேம் நீங்கள் வந்தது வந்து அந்த பேன் இண்டியா அட்டென்ஷன் கொடுக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அப்புறம் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எனக்கு பார்த்தீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஆக்சுவலாக இது வரைக்கும் ஷேர் பண்ண படத்தில் ரொம்ப புதுசான ஒரு கான்செப்ட் இந்த படத்தில் இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் சார் வந்து டைரக்டர் ரொம்ப செட்டில்டாக நடிச்சிருக்காரு. இந்த வயசுலையும், அதாவது 25 வயசுலையும் அவங்க எல்லாரும் இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்காரு. தெரியும் எனக்கு, ஆக்சுவலாக எனக்கு மட்டும் இல்லை, வந்து விஜயகாந்த் சாருக்கு அவர் தான் குரு, அப்புறம் விஜய் சாருக்கு அவர் தான் குரு, விஜய் ஆண்டனி சாருக்கு குரு, சங்கர் சாருக்கு குரு, எனக்கு குரு, போன்ற இன்னும் நிறைய டெக்னீஷியன்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் பீங் அன் இன்ஸ்பிரேஷன் ஆல் த டைம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த படம் நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு ஆக்சுவலாக எனக்கு வந்து ரீசெண்டாக ஷேர் பண்ண படங்கள் ரொம்ப பிடிச்ச படம். நான் அவர்கிட்ட ஃபோன்லேயே நான் சொல்லியிருந்தேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஸோ டிசம்பரில் ட்ரீம் வாரியர்ஸ் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா தேட்டரில் எல்லாரும் இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு நான் எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.